அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நஜிஹா என்டர்டைன்மெண்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திங்க. இன்றைக்கி நம்ம மீன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். அந்த மீன் பிரியாணி பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டோட சிஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து போட்டாங்க. நான் வந்து வீடியோ மட்டும் தான் எடுத்தேன். இந்த மீன் பிரியாணி போடுறதுக்கு பச்சரிசி எடுத்துக்கிட்டோம். பச்சரிசி வந்து பார்த்திங்கன்னா நம்ம புலாவுலாம் ஆக்கிற அந்த அரிசி தான் எடுத்துக்கிட்டோம். இதுக்கு தேவையான பொருட்கள் அளவுலாம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சிங்க. இன்றைக்கி நம்ம மீன் பிரியாணி போடுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மீனை பொரித்து எடுத்துக்க போகிறோம். நம்ம எப்போதும் மீன் பொரிக்கிற மாதிரியே மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு, மிளகுத்தூள், ஜீரகத்தூள் கொஞ்சம் போட்டு, அதுலேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சால்ட்டும் போட்டு நம்ம பெரட்டி நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். மீன் அதிகமாக இருக்கிறதுனால ஒரே தவா வச்சா லேட்டாகும், அதனால் 2 தவா வச்சு பொரித்து எடுத்துக்கலாம். இதே வந்து பார்த்திங்கன்னா 2 தடவை 3 தடவை பொரிக்கிற மாதிரி தான் இருக்குது. இது நல்லா பொரிஞ்சிக்கிட்டு வருது. இதை பெரட்டி போட்டு நம்ம பொரிஞ்சத்தோடு எடுத்து வச்சிட வேண்டியது தான். மீன் எல்லாம் பொரிஞ்சிடுச்சு. நம்ம இதை எடுத்து ஒரு தட்டில் வச்சிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சோறு தாளிக்கிற வேலை தான். இது வந்து நம்ம இங்கே செய்யலை, நம்ம கொல்லையில் தான் ஆக்குறோம். இந்த பிரியாணி 1 மரக்காக்கு நம்ம போட போகிறோம். அதாவது 3.5 கிலோ அரிசி, அதுக்கு உண்டான மீன்லாம் தான் நம்ம பொரித்து வச்சுருக்கோம். சட்டி நல்லா சூடு வந்துடுச்சு. இப்போ இதில் நெய் ஊற்றிக்கலாம். இதுலேயே நம்ம ஆயிலையும் ஊற்றிக்கலாம். ஆயில் நெய் ரெண்டும் சேர்ந்தே ஒரு 300 இல்லாட்டி ஒரு 350 கிராம் ஊற்றினா போதும், ரொம்ப ஊற்ற தேவையில்லை. ஆயில் ஊற்றியாச்சு. பார்த்துக்கிட்டு வேண்டாம் ஊற்றிக்கலாம். இது ரெண்டும் நல்லா சூடாகட்டும். இதில் நம்ம வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி பூ, பிரிஞ்சி லீஃப் எல்லாத்தையும் போட்டுடலாம். நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தையும் போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துடலாம். இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். அது கூடவே நம்ம வச்சுருந்த பச்சை மிளகாவையும் போட்டாச்சு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இந்த மீன் பிரியாணிக்கு வந்து 150 இஞ்சி, 150 பூண்டு ரெண்டும் சேர்த்து தான் அரைச்சிருக்கோம். மொத்தம் 300 கிராம் அரைச்சிருக்கோம். வெங்காயம் தக்காளியை நம்ம நல்லா வதக்கணும். அப்படி வதக்கினா தான் மசாலா வந்து சேர்ந்த மாதிரி நமக்கு வரும். இஞ்சி பூண்டெல்லாம் போட்டாச்சு. நல்லா நம்ம இதையும் வதக்கி விட்டுக்குவோம். இது கூடவே நம்ம வச்சுருக்க மல்லி புதினாவை சேர்த்துடலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்க, நம்ம சேனலை மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம வீடியோஸ் வந்து ரீச் ஆகும். இது நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஆச்சி மிளகாத்தூள் தான் போட்டாகுது. இது வந்து பார்த்திங்கன்னா 50 கிராம் பாக்கெட்டு. இது ஒரு பாக்கெட்டு ஃபுல்லாக போட்டுடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கரம் மசாலாவும் எல்லாம் பாக்கெட் மசாலா தான் யூஸ் பண்ணுறோம். தனியாக எந்த மசாலாவும் போடலை. இது கறி மசாலா தான், அதுவும் 50 கிராம் தான். இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 3 பாக்கெட்டு நம்ம போட்டிருக்கோம். இது 50 கிராம் பாக்கெட்டு தான். இதையும் ஃபுல் பாக்கெட்டையும் போட்டாச்சு. எல்லா மசாலாவும் நம்ம போட்டாச்சு. இப்போ நல்லா இதை கிண்டி விட்டுலாம். நல்லா வதங்கி வரட்டும். இது கூட நம்ம சோத்தேலை கொஞ்சம் போட்டுக்கலாம். பிரியாணிக்கு வந்து சோத்தேலை போட்டால் நல்லா வாசமாக இருக்கும். சோத்தேலை அதை டவுன் பாண்டு இலை போட்டுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துங்க. உப்பு போடும் போதெல்லாம் நான் உள்ளே போயிட்டேன். அதேமாதிரி தண்ணி அளக்கும் போதும் பார்த்திங்கன்னா நான் இல்லை, உள்ளே போயிட்டேன். அதனால் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுங்க. உப்பு போட்டால் தான் மசாலாவில் உப்பு போட்டால் தான் சரியாக வரும். அப்புறம் நம்ம தண்ணி வச்சு தண்ணிக்குள்ளே உப்பு போட்டுக்கலாம். மசாலாலாம் நல்லா சேர்ந்து வந்துருச்சு. இப்போ நம்ம பொரிச்சு வச்சுக்கிற மீனை வந்து ஒன்று ஒன்றா இதில் அடுக்கி விட்டுடலாம். இது கூட மஞ்சத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துங்க. அது போடும்போது நான் இந்த கிரேவிலேயே வந்து அந்த மீன் வந்து வேகணும். வெந்து வந்தால் தான் நல்லா வாசமாக இருக்கும். வெந்ததுக்கப்புறமா மீனை வந்து தனியாக நம்ம எடுத்துடணும். இந்த மீன் பிரியாணிக்கு வந்து வேலை கொஞ்சம் அதிகம் தான். ஏன்னா நம்ம சிக்கன் பிரியாணிலாம் போட்டோம்னா நம்ம அதிலே எல்லாம் ஒன்றா போட்டுருவோம், தம்மில் போட்டு விட்ருவோம். ஆனால் இது அப்படி கிடையாது. ஒரு வாட்டி போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம திரும்பி தனியாக எடுத்துடணும். இல்லாட்டி மீன்லாம் கலண்டு போயிடும். இப்போ எல்லாத்தையும் அடுக்கி விட்டுட்டு நம்ம அப்படியே மூடியெல்லாம், அதுக்கு தண்ணியெலாம் நம்ம ஊற்ற போகிறதில்ல. இந்த மசாலாவில் தான் வேக போகுது. எல்லா மீனையும் அடுக்கியாச்சு. அடுக்கி இப்போ மூடியை போட்டு மூடிட வேண்டியது தான். மீன் நல்லா அந்த மசாலாலேயே வெந்து சேர்ந்து வந்த மாதிரி வந்துடுச்சு. இப்போ நம்ம மீனை எடுத்துடலாம். மீன் வந்து உடையாமல் நம்ம எடுக்கணும், ஒன்று ஒன்றா தான் எடுக்கணும். இதே மாதிரி நம்ம எல்லா மீனையும் எடுத்து வச்சுட்டு நம்ம இதில் தண்ணி ஊற்றிடலாம். நம்ம 3.5 படி அரிசி எடுத்துருக்கோம். அதாவது 1 மரக்கா 3.5 படிக்கு 7 படி தண்ணி நம்ம வச்சுருக்கோம். இது வந்து நம்ம சாப்பாட்டு அரிசி பச்சை அரிசியில் தான் ஆக்குறோம். அதனால் வந்து 1 கோலைக்கு 2 கோலை அளவுன்னு சொல்லிட்டு நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம். அதே மாதிரி நீங்களும் ஊற்றிங்க. அரிசி ஏற்கனவே எடுத்து நம்ம களைஞ்சி வச்சாச்சு. இப்போ தண்ணியை ஊற்றி கொதிக்க விட்டு
நம்ம அரிசியை போட்டுடலாம். தண்ணி அளந்து ஊற்றியாச்சு. 3.5 படிக்கு 7 படி தண்ணி ஊற்றிருக்கோம். இது கூட நம்ம வச்சுருக்க மசாலா பாக்கெட்டே நம்ம சேர்த்தாச்சு. இது 50 கிராமாக வந்து 3 பாக்கெட்டை நம்ம வச்சுருக்கோம். மிச்சம் இருக்கிறதையும் எல்லாம் இதிலே போட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம். இருந்த பாக்கெட் எல்லாத்தையும் போட்டாச்சு. நல்லா கிண்டி விட்டு நல்லா மூடிடலாம். இது கொதிச்சத்தோடு நம்ம அரிசியை போட்டுடலாம். பாக்கெட்டு மசாலா இருந்தது எல்லா மசாலாவையும் போட்டாச்சு. எதுவும் எடுத்து வைக்கல. இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க அரிசியை அதில் சேர்த்துடலாம். உப்பு போட்டுங்க. உப்பு போட்ட வீடியோ வந்து நான் எடுக்கலை. உப்பு போட்டுங்க நீங்கள். அரிசியெலாம் நல்லா கொதிச்சிடுச்சு. ரொம்ப வீடியோ லென்த்தாக போகுதுன்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாக எடுக்கலை. நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. சோறு தம்மில் போடுற பதத்துக்கு வந்துடுச்சு. இதில் நம்ம வெங்காயம் தாளித்து போட்டுடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வறுத்து போட்டால் நல்லா வாசமாக இருக்கும். வெங்காயம் வதக்கி போடலாம். இப்போ வந்து நம்ம ஆயிலும் நெய்யும் வந்து கலந்து தான் வச்சுருக்கோம். இது கிராம் கணக்கெலாம் இல்லை. நம்ம கொஞ்சம் தேவையான அளவு நம்ம ஊற்றிக்கலாம். வெங்காயத்தை போட்டாச்சு. வெங்காயத்தை வந்து நல்லா பொன்னிறமாக வதக்கணும். பொன்னிறமாக வதங்கினா தான் இது நல்லாயிருக்கும். இது 4-5 பேர் சேர்ந்து போடுறதுனால ஒன்றும் கஷ்டம் தெரியல. ஒரே ஆளாக இருந்தால் போட முடியாது. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதை நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயோடய நம்ம அப்படியே ஊற்றிடலாம். சோறு நல்லா புழுங்கிடுச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயத்தை இதில் போட்டு நம்ம வச்சுருந்த மீனை வந்து இதில் அடுக்கி விட்டுடலாம். அடுக்கி விட்டுட்டு செத்த நேரம் நம்ம தம்மில் போடணும். தம்மில் போட்டு தான் நம்ம எடுத்து பரிமாறணும். வெங்காயம் எல்லாத்தையும் நம்ம அதில் போட்டாச்சு. நம்ம சோறு வதக்கும் போது மல்லி புதினா போட்டோம். இப்போயும் கொஞ்சம் மல்லி புதினா மேலே போட்டு விட்டுறலாம். அப்போ தான் வாசமாக இருக்கும். மல்லி புதினா போட்டுட்டு நம்ம வச்சுருக்க மீனை வந்து நம்ம ஒன்று ஒன்றா இதில் அடுக்கிடலாம். பொரிச்ச மீன் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நம்ம அதில் அடுக்கிடலாம். அப்படியே பரத்தின மாதிரி தான் நம்ம வைக்கணும். வைக்கும் போது தான் எடுக்கும் போது பார்த்திங்கன்னா உடையாமல் வரும். இந்த பிரியாணிக்குள்ள மெஷர்மெண்ட்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் போய் பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவில் ஏதாச்சும் குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே லைக்கு கொடுத்துட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்ட்டு எங்களுக்கு தெரியும். மீன் எடுத்து எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பரத்திடலாம். இது ஒன்று ஒன்றா பரத்துறது கொஞ்சம் வேலை தான். இருந்தாலும் அப்படி பரத்தி வச்சு மூடி வச்சா தான் அதில் வாசம்லாம் வந்து சோத்தில் இறங்கும். அப்போ தான் பிரியாணியும் நல்லாயிருக்கும். இதோட நம்ம பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.